நம்ப முடியாத அளவுக்கு ரொம்ப செமையாக இருந்தது. நான் சொன்னேன், நான் ஒரு பாட்டு பண்ணி தரேன். எனக்கு இன்னைக்கு இங்கே நிற்கிறதே ஒரு மாதிரி ரொம்ப நர்வஸாக இருக்குது. கண்டிப்பாக எனக்குமே ரொம்ப சூப்பரான ஒரு படமாக இருக்கும். எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப ரேராக வந்து ஒரு ஈவெண்ட்டுக்கு வரும்போது எமோஷ்னலாக இருக்கும். எனக்கு வந்து இந்த சாங் பார்க்க ஆரம்பிச்சதுலேருந்தே கொஞ்சம் ரொம்ப எமோஷ்னலாக தான் இருந்தேன். ஏன்னா எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்திருக்காங்க. அண்ட் இது ரொம்ப ஸ்பெஷல் ஃபிலிம். நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன். பரியரும் பெருமாளில் இதே மேடையில் நான் சொன்னேன், உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் இதை எல்லாருக்கும் சொல்லுங்கன்னு. எனக்கு வாழைக்கு அதே விஷயம் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்லணும். 2011 வந்து நானும் ரஞ்சித்தும் வந்து ஒரு ஹாஸ்பிட்டலில் நின்று ஒரு 6 லட்சம் இருந்தால் அந்த படத்தை எப்படியாவது நம்ம வாங்கி ரிலீஸ் பண்ணிடலாம், அந்த மாதிரி ஒரு லெவலில் வந்து அட்டகத்தி பற்றி பேசியிருந்தோம். அப்போ 6 லட்சன்றது வந்து ஒரு 60 வருஷம் ஆனாலும் வர முடியாத ஒரு பணமாக இருந்தது எங்களுக்கு. அந்த இடத்துலேருந்து ரஞ்சித் அதுக்கப்புறம் ஸ்டுடியோ கிரீன் ஞானவேல் ராஜா அவர்கள் படம் பார்த்தது. நான் அப்படியே சைட்லேருந்து இந்த ஃபாரஸ்ட் கம்ப் படத்தில் எல்லா இடத்துலையும் இருப்பாங்க, அது மாதிரி நான் பார்த்துட்ருக்கேன் இவங்க எல்லார் லைஃப்பையும். கபாலி வந்தது. கபாலி வந்தப்போ எனக்கு கால் பண்ணி சொன்னார், எனக்கு என்ன படம்னே புரியல. அப்படியே ஆமாமே சரி சரி அப்படின்னா, அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு தான் புரிஞ்சுது ரஜினி சாரோட படம் பண்ணுறாருன்னு சொல்லி. அப்போ தானு சாரும் அதில் பயங்கரமாக சப்போர்ட் பண்ணாங்க. அந்த படம் பண்ணும்போது என்கிட்ட வந்து சொன்னார் ரஞ்சித், மாமே உன்னோட டீமெல்லாம் விட்டுறாத, புதுசு புதுசாக நீ பாட்டு ஆள் கூட்டு வந்துடாத, நீ வந்து எப்பயுமே ஒர்க் பண்ணுறவங்களோட ஒர்க் பண்ணு அப்படின்னு சொல்லி சொன்னால் ரொம்ப நான் யூஸ்வலாக அப்படி இருக்கணும்னு தான் ஆசைப்பட்டேன். எனக்கு சொல்லும்போது ரொம்ப எமோஷ்னலாக இருந்தது. நீங்கள் நம்ம கட்டி பிடிச்சி தேங்க்யூ ரஞ்சித், எனக்கே எப்படி கேட்குறதுன்னு தெரியல அப்படின்னு சொன்னேன். ஸோ அங்கேருந்து அதுக்கப்புறம் பரியரும் பெருமாள் வரும்போது, மாமி இந்த மாதிரி படம் இருக்குது நீ பார்க்குறியான்னு சொல்லி மாறி அனுப்பிச்சாங்க. மாறிட்ட நான் பேசும்போது எனக்கு இது வந்து நம்ப முடியாத அளவுக்கு ரொம்ப செமையாக இருந்தது. நான் சொன்னேன், நான் ஒரு பாட்டு பண்ணி தரேன், நீங்கள் அப்புறம் கொஞ்சமாவது ஷூட் பண்ணிவிட்டு வாங்க, அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் ஷூட் பண்ணிட்டு வந்தோன்னே அப்போ தான் நான் ராம் சாருக்கு ஃபோன் பண்ணி டார்ச்சர் பண்ண ஆரம்பித்தேன். அவர் ஃபோன் பண்ணி சார் பயங்கரமாக இருக்குது சார், நான் தனியாக கூப்பிட்டு இருந்தேன். பரியரும் பெருமாள் வந்தப்போ வந்து ஒரு பிஆர் ஏஜென்சி மாதிரி ஆகிட்டேன் நானே. எனக்கு என்னோடய அந்த ஆர்ட் ஃபார்ம் ரொம்ப என்னை ஹிட் பண்ணதுனால நான் எல்லாருக்கிட்டையும் சொல்ல ஆரம்பித்தேன். அண்ட் அது வந்து ஒரு பொலிட்டிக்கல் சேஞ்ச் க்ரியேட் பண்ணிச்சுன்னு நான் நம்புகிறேன். அந்த படம் நல்லா இருக்குன்னு சொல்லிடணுன்ற கட்டாயத்துக்கே வந்துட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய பொலிட்டிக்கல் சேஞ்ச் க்ரியேட் ஆச்சு. அதுக்கப்புறம் வந்து அந்த படம் ரிலீஸ் அந்த ஒரு 4 ஃப்ரேம்ஸில் ஒரு ஷோ நடந்தது. ராம் சார் தெரியும், நாங்கள் வந்து மேலே அந்த ப்ரொஜெக்டர் ஏரியாவில் நின்று நாங்கள் 2 பேரும் பேர்னு அழுகிறோம். அந்த படத்துக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி அங்கே எல்லாம் ஆடியன்ஸ் எல்லாம் பயங்கரமாக ரியாக்ட் பண்ணுறாங்க. அந்த ஷோவில்னோடனே பயங்கரமாக ஃபீல் பண்ணி அழுது. அப்புறம் நாங்கள் கீழே வந்து ரஞ்சித் வேறு யாராலுமே ப்ரொடியூஸே பண்ணிக்க முடியாது அப்படின்னு சொல்லி, இது வந்துருமாமே தேட்டரில் எல்லாம் கேட்டார் என்கிட்ட. கண்டிப்பாக வரும், பயங்கரமாக போகும் அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் இன்றைக்கி திவ்யா ஸ்டேஜ் ஏறும்போது ஐ திங்க் ஐ ரியலி காட் வெரி இமோஷனல். அது என்னவோ தெரியல, அவங்க வந்து மாறி அங்கேருந்து அந்த படம் ப்ரொடியூஸ் பண்ணி ரஞ்சித் அவருக்கு ப்ரொடியூஸ் பண்ணி அதுக்கப்புறம் மாறி நல்லா அவர் சூப்பராக அவருக்கு பிடிச்ச படங்களை சூப்பராக க்ரியேட் பண்ணி எல்லாத்தையும் அவரே ஃபேஸ் பண்ணி அவர் சொன்ன மாதிரி தான் ஏகப்பட்ட மலை, நான் ஒரு 20 மலை இப்போ ஏறது பார்த்துருக்கேன். அவர் அதெல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணி அதுக்கப்புறம் அதெல்லாம் டீல் பண்ணி அப்புறம் இப்போ ஒரு ப்ரொடியூசராக வந்து அவங்க ஃபேமிலியாகவே எல்லோரும் வந்து இங்கே அது பண்ணுறதுன்றது இட்ஸ் அன் அமேசிங் அச்சீவ்மெண்ட். ரஞ்சித், மாரி, ராம் சார், தானு சார் எல்லோரும் ஸோ தேங்க்ஃபுல் டு யூ ஆல். அண்ட் ரொம்ப நான் விஷ் பண்ணணும்னு நினைக்கிறேன் மனசார. அண்டு இதனால் வந்து என்ன ஆகுதுன்னா, எங்கள் எல்லாருக்குமே வந்து இட்ஸ் அ வெரி பிக் ரெஸ்பான்சிபிலிட்டி. நம்ம சொல்கிற விஷயங்களை வந்து நிறைய பேருக்கு ரீச் பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய பவர் இருக்குது. கொஞ்ச நாள் முன்னாடி கூட அது சுத்தமாக இல்லாமல் இருந்தது. ஸோ அது எல்லாருமே வந்து அதை ரெஸ்பான்சிபிளாக நாங்கள் யூஸ் பண்ணி ஐ திங்க் வி கேன் டேக் ஆர்ட் ஃபார்ம் ஃபார்வர்ட். உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச படைப்புகள் வந்து கொடுக்கலாம் அப்படின்னு நான் நம்புகிறேன். வாழை வந்து நான் பரியரும் பெருமாள் சொன்னது தான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். ஐ வாஸ் ப்ளோன் அவே பை த ஃபிலிம். எனக்கு வந்து தமிழில் டாப் 5 மூவிஸ் ஆஃப் ஆல் டைமில் வாழை டெஃபினெட்லாக எனக்கு பர்சனலி எனக்கு இருக்கும். அது உங்களுக்கும் அப்படி ஃபீல் ஆச்சுன்னா தயவு செஞ்சு நிறைய பேருக்கு பேசுங்க. இது வந்து திருப்பியும் ஃபஸ்ட் படம் தான். எங்களை மாதிரி ஃபில்ம் மேக்கர்ஸ் டெக்னீஷியன்ஸ்க்கு வந்து எல்லா படமும் ஃபஸ்ட் படம் தான். எந்த படத்தில் வேணால் டோட்டலாக அவுட் ஆகலாம். ஸோ நீங்கள் தயவு செஞ்சு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா பயங்கரமாக ஸ்ப்ரெட் பண்ணுங்கள், உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்தது. அண்ட் ரொம்ப தேங்க்ஸ். 50 படம் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. ஐ எம் ஸோ ஹாப்பி தட் திஸ் இஸ் த ஃபஸ்ட் ஸ்டேஜ். எனக்கு இந்த 50 ஃபிலிம்ஸ்க்கு அப்புறம் கிடச்சிருக்கிற ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். ஐ எம் ஸோ கிரேட்ஃபுல் உங்கள் முன்னாடி இது நடக்குது. அண்ட் தேங்க்யூ ஆல் ஃபார் த சப்போர்ட். நான்லாம் முதல்லாம் எங்கேயுமே வரமாட்டேன். அப்போ வந்து ஆடியோ லஞ்ச் பேண்ட்டாவது போட்டு வாங்கன்னு சொல்கிற லெவலில் இருந்தது. ஸோ இப்போ 5 நிமிஷம் பேசுகிற அளவுக்கு டெவலப் பண்ணி விட்டுருக்கோம். சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ.
எல்லாருக்கும் வணக்கம். நான் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த ஸ்டேஜ் இது. எனக்கு இன்னைக்கு இங்கே நிற்கிறதே ஒரு மாதிரி ரொம்ப நர்வஸாக இருக்குது. நிறைய வாட்டி இங்கே நின்றுருக்கேன், அங்கேயே இருந்திருக்கேன், இங்கே இருந்திருக்கேன், ஹோஸ்டாகவும் இருந்திருக்கேன். பட் ஸ்டில் எனக்கு இன்னைக்கு நிற்கிறது ஒரு மாதிரி பயங்கரமாக எனக்கு படபடப்பாக இருக்குது. பிகாஸ் எனக்கு மாரி செல்வராஜ் சார்னா பயம் ஆக்சுவலி. அவர் முன்னாடி பேசுகிறது எனக்கு உண்மையாலுமே பயமாக இருக்குது. பட் என்ன சொல்கிறது, சார்கிட்ட இருந்து ஃபர்ஸ்ட் டைம் இந்த ப்ராஜெக்டோட ஆஃபர் அவர் கால் பண்ணப்போ நான் ரொம்ப நேரம் அவரோட ஃபோனை எடுக்கவே இல்லை, பார்த்துட்டே இருந்தேன். சார் தான் நம்மளை கால் பண்ணுறாரா, உண்மையாலுமே நமக்கு சம்டைம்ஸ் கால் பண்ணுறவங்க நான் மாற்றி கால் பண்ணிட்டேன் அப்படி சொல்லிடுவாங்க. அப்படி நினச்சிட்டு நான் பயந்துட்டே இருந்தேன். ஸோ சார் இந்த ப்ராஜெக்டாக தான் கால் பண்ணுறாங்களா அப்படின்னு. ஸோ கால் பண்ணி அவர் சொல்லும்போது அவர் சொன்னது ஒன்றே ஒன்று தான், என்னோட ட்ரீம் ப்ராஜெக்ட் இது, இந்த படம் எடுக்கிறதுக்காக தான் நான் சினிமாவுக்கு வந்தேன். இந்த ஃபிலிம் வந்து ஈஸியாக பண்ண முடியாது. இதுக்காக நீ வந்து உன்னோட உழைப்பை நீ 100% கொடுத்தினா உன் கரியரில் உனக்கு ஒரு நல்ல படம் நான் கொடுப்பேன். It's a labor of love by Mari sir, and I just think it's a true testament to his genius and to the great work which happens in Tamil cinema. Thank you, Mari sir, for allowing us to partner with you on this, and it's something we are very proud of, and we are waiting for audiences to see it. Thank you. வந்திருக்க எல்லாருக்கும் வணக்கம். கண்டிப்பாக ரொம்ப சந்தோஷம். மேடையில் நிறைய பெரியவங்களாம் வந்திருக்காங்க, எல்லாருக்கும் வந்ததுக்கு நன்றி. வாழை வந்து ரொம்ப முக்கியமான ஒரு படமாக இருக்கும். நடித்ததில் ரொம்ப சந்தோஷம். மாரி அண்ணாக்கு அப்புறம் எங்கள் டீம் எல்லாருமே கோ ஆக்டர்ஸ், டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்குமே, தேனீஸ்வர் சார் வரல, அவர் எல்லாருக்குமே வந்து நன்றி. சந்தோஷ் சார் பாட்டு சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக எனக்குமே ரொம்ப சூப்பரான ஒரு படமாக இருக்கும். ஒரு புதுசான ஒரு உலகம் எனக்கு. ஸோ ஒர்க்காகவும் ஆக்டிங்காகவும் இருக்கட்டும், அந்த லைஃபாக இருக்கட்டும், எல்லாமே எனக்கு புதுசாக இருந்தது. நிறைய லேர்ன் பண்ணிட்டேன் இந்த ப்ராஜெக்டில். தேங்க்யூ ஸோ மச். கண்டிப்பாக படம் ரொம்ப சூப்பரான ஒரு படமாக இருக்கும். நன்றி, வாழ்த்துக்கள். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா என் கெரியர்லேயே வந்து எனக்கு மறக்க முடியாத ஒரு படம் தான் வாழை. நான் நடித்ததுலேயே ஒரு டிஃப்ரெண்ட்டான கேரக்டராக இருந்துச்சு, டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ஸோ எல்லாருமே அது பார்க்குறதுக்காக நானும் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். எனக்கு நான் நடித்ததை விட அந்த 2 பாய்ஸ் வந்து எப்படி வந்து ஸ்க்ரீனில் வந்துடும் அப்படின்றது பார்க்குறதுக்கு நான் ரொம்ப நாள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ ஃபைனலி இட்ஸ் ரிலீஸிங். அப்போது எல்லோரும் பார்த்துட்டு அவங்களுக்கு என்ன என்கரேஜ்மெண்ட்டோ அதை கொடுத்துருங்க, எங்களை சப்போர்ட் பண்ணிடுங்க. தேங்க்யூ. இன்ப நாள் இது, இனிய நாள் இது. மேடையில் விட்டிருக்கும் திரைச்சிற்பிகளே, கலைச்சிற்பிகளே, விழாவில் கலந்து கொண்டு வந்திருக்கும் நண்பர்களே, பத்திரிகை சோழர்களே, ஊடக நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என் பணிவான மாலை வணக்கத்தை மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். மொத்தத்தில் என்னவோ ஒரு உண்மை இந்த விழாவில் முழு வெளிச்சம் போட்டு காட்டத்தான் செய்கிறது. ஆம், கபாலி தந்த ரஞ்சித், கர்ணன் தம்பி மாரி செல்வராஜ் இருவரும் இந்த மேடையில். இந்த நிகழ்வை உண்மையிலேயே மாரி செல்வராஜை இந்த திரையுலகு தந்த தம்பி ராம் அவர்களையும் ரஞ்சித் அவர்களையும் ஆத்மார்த்தமாக வாழ்த்துகிறேன். இந்த பாடல்கள் எல்லாம் நான் ஒரு 10 தினங்களுக்கு முன்பாக தான் பார்த்தேன். என்ன ஒரு மேஜிக் வந்து சந்தோஷ் நாராயணனுக்கும் மாரி செல்வராஜுக்கும் ஒரு ஒட்டி பிறந்திருக்கிறது. செவியிலே செந்தேன் மழை, புவியிலே சந்தோஷ் நாராயணன் சங்கீத அலை என்பது போல் அங்கிங்கனாதபடி எங்கும் பிரமாதமாக இந்த பாடல்கள் பட்டி தொட்டி எங்கும் பட்டொலி வீசி ஒலிக்கும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த படம் தயாரிக்கிறது, அதுவும் ஹாட்ஸ்டாருக்கு உண்மையிலேயே நன்றி சொல்லி, குட்டி சாருக்கு உண்மையிலேயே நன்றி சொல்லிக்கிறேன். என்கிட்ட கூட அவர் நிறைய பேசியிருக்காரு. பட் அதுக்கு முதல் பொட்டு வந்து தம்பி மாரி செல்வராஜ் வச்சிருக்கிறார். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், இது மிக உயரிய படைப்பாகவும் கலைப்படைப்பாகவும் வசூல் சாதனை படைக்கக்கூடிய படைப்பாகவும் உருவாகும். அதில் எல்லளவும் மாற்றமில்லை. அப்படிப்பட்ட ஒரு சூழலில் இந்த படம் உருவாகி இருக்கிறது. இந்த படத்தை பார்க்க வேண்டும், அதுவும் இது ஹாட்ஸ்டார் மட்டும்தான் வரணும்னு போது இல்லை இது தேட்டருக்கு எப்படி அத்துமாப்பா, அது ஒரு பெரிய மாஸ் வரவேற்பு இருக்கான்னு மாரி செல்வராஜ் சொன்னேன். அந்த உந்துதலோ என்னவோ அவர் வந்து இந்த படத்தை வந்து திரையரங்கத்துக்கு எடுத்துன்னு வந்திருக்கிறாரு. உண்மையிலேயே என் எண்ணத்தை பூர்த்தி செய்த மாரி செல்வராஜுக்கு அகம் குளிர மகிழும் தளர்ந்த மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த படம்
மிக உயரிய கலைப்படைப்பாக இருக்கும். மாரி செல்வராஜை பற்றி எங்களுக்கு வந்து உண்மையிலேயே மிகப்பெரிய வரப்பிரசாதம், இந்த திரையில் கிடைத்த ஒரு பெரிய வரம், தவம் மாரி செல்வராஜ். இதுதான் என்னால் இப்பொழுது சொல்ல முடியும். காலம் உங்களுக்கு அதை அடையாளம் காட்டும் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் மாலை வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கும் திரைத்துறையை சார்ந்தவர்களுக்கும் வணக்கம். யதார்த்த படைப்பாளி மாரி செல்வராஜ் முதல் முறையாக அவரது துணைவியார் தயாரிப்பாளராக அவர் அவதாரம் எடுத்துள்ளார். அவருக்கு இந்த நேரத்தில் என்னுடைய வாழ்த்துக்கள். பாட்டு ரொம்ப பிரமாதமாக வந்திருக்கு. சந்தோஷ் நாராயணன் சார் அவர்களுக்கும் தி அவர்களுக்கும் வாழ்த்துக்கள். இது ஒரு ஆக சிறந்த படைப்பாக இருக்கும் அப்படின்றது மாத்திரம் என்னால் உறுதியாக சொல்ல முடியும். அதை நீங்களே இன்னும் அடுத்த மாதம் ரிலீஸ்க்கு இருக்குது, பார்க்க போகிறீங்க, தெரிஞ்சுப்பீங்க. இந்த மாதிரி படங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற டிஸ்னி ஹாட் ஸ்டார் அவர்களுக்கு இந்த நேரத்தில் பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். இந்த மாதிரி படத்துக்கு தொடர்ந்து நல்ல உங்களுடைய பத்திரிகை ஊடக நண்பர்கள் பெரிய சப்போர்ட்டாக இருக்கணும்னு இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு, இந்த படத்திற்கு எனக்கும் ஒரு சிறிய வாய்ப்பை தந்த மாரி செல்வராஜ் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு படம் வெற்றி பெற வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம்.